உணர்வுகளோடு இணைந்து பயணிக்கும் இதய துடிப்புகளுக்கு வணக்கம். இன்று ஒரு மர்மமான ஒரு ரயிலில் நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதை நான் தேடி பார்த்த வரைக்கும் இது ஒரு புனைவுன்னு சொல்லப்படுது. சில இடங்களில் இது ஒரு உண்மையாக நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வர நிறைய விஷயங்கள் யதார்த்தத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு விஷயம், ஒருவேளை நீங்கள் ட்ரெயினில் தனியாக பயணம் பண்ணும்போது உங்களுடைய ஞாபகத்துக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு இரவு உங்களுக்கு தூக்கம் வருவது கஷ்டம்தான் நினைக்கிறேன். நம்ம ஊரில் எத்தனையோ கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். ரயில்வேங்கிறது வெறும் இரும்பு தண்டவாளம் மட்டும் கிடையாதுங்க. அதுக்குள்ள பல ஆயிரம் மனுஷங்களோட உணர்ச்சி இருக்கு. ஆனால் அந்த 666 நம்பர் ட்ரெயினில் ஏறின 38 பேருக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஏன் திரும்பி வரல? இது ஒரு அர்பன் லெஜெண்டா இல்லை மறைக்கப்பட்ட உண்மையா? இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம ஒரு ஆழமான தேடலை ஆரம்பிக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஒரு குழு ஒளிஞ்சிருக்கு. முதல்ல நம்ம 1980களுக்கு பின்னாடி போகணும். இப்போ இருக்கிற மாதிரி மொபைல் ஃபோன் கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது, சிக்னல் எல்லாம் ரொம்ப பழசு. அந்த டைமில் தான் ஸ்டீம் என்ஜின்லாம் போயிட்டு டீசல் இன்ஜின் வர ஆரம்பித்த காலகட்டம் அது. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. அடர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அல்லது கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியோட காடுகள். அந்த இரவு நேரத்தில் சில்லுன்னு இருக்கிற காத்துல ஒரு சின்ன ரயில் நிலையம். அந்த ரயில் நிலையத்தில் இருக்கிற அந்த மஞ்சள் விளக்கு காத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. அங்கேதான் நிற்கிது அந்த மர்மமான 666 நம்பர் கொண்ட ட்ரெயின். ஏன் இந்த 666 666 உலகத்திலேயே இந்த நம்பரை சபிக்கப்பட்ட எண் அப்படின்னு சொல்றாங்க. கர்ஸ்டு நம்பர். பைபிளில் இதை நம்பர் ஆஃப் பீஸ்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அமெரிக்காவில் கூட இந்த ரயில்வே ஊழியர்கள் இந்த நம்பர் இருக்கிற இன்ஜினை இயக்க பயப்படுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் அந்த நம்பரில் ஒரு ட்ரெயின் ஓடிச்சுங்கிறது தான் மர்மத்தோட ஆரம்பம். அந்த நைட் 11:30 மணி அந்த ட்ரெயினில் 38 பேர் ஏறுறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் தான். ஒரு அம்மா, அவங்க தன் குழந்தைய தூக்கிக்கிட்டு ட்ரெயின் ஏறுறாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு வயசான தம்பதி, இப்படி ஒரு 38 பேர். யாராவது நினைச்சிருப்பாங்களா இதுதான் அவங்களோட கடைசி பயணம்னு? அந்த ட்ரெயின் மெதுவாக நகர ஆரம்பிக்குது. காட்டுக்குள்ள அந்த ட்ரெயினோட சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் ஒரு பெரிய மௌனத்துக்குள்ள போகுது. அந்த மௌனம் அது ரொம்ப பயங்கரமானது. இந்த கதைக்கு ஒரு பெரிய ஆதாரம் கிடைச்சதா சொல்றாங்க. அது அந்த ட்ரெயினில் போன ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட டைரி. அந்த டைரியில் அவர் கடைசியாக எழுதின வரிகள் இப்போ வரைக்கும் இன்டர்நெட்டில் வைரல். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இப்போ நைட் 2 மணி, ட்ரெயின் பெட்டிக்குள்ள திடீர்னு ஒரு பயங்கரமான குளிர். ஆனால் ஃபேன் ஓடலை. ஜன்னலுக்கு வெளியே பார்த்தா ஏதோ ஒரு நிழல் உருவம் ட்ரெயினோட வேகத்துக்கு இணையாக ஓடி வருது. அது மனுஷ மாதிரி தெரியல,
ஏதோ ஒன்று நம்மளை நோக்கி வருது. இதை யோசிச்சு பாருங்க. ஒரு ட்ரெயின் 60லேருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா, ஒரு உருவம் அது கூடவே ஓடி வருதுன்னா அது என்னவா இருக்கும்? அங்கே தான் டைம் ஸ்லிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க. அதாவது காலம் அங்கே ஒரு நிமிஷம் முறைஞ்சு போயிருக்கலாம். பின்னாடி பேசுவோம். அடுத்த நாள் காலையில் அந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனுக்கு வருது. ஆனால் அந்த ட்ரெயினில் இருந்து யாரும் இறங்கலை. ரயில்வே ஊழியர்கள் அங்கே போய் பார்க்கும்போது கதவுகள் எல்லாமே உள்ளிருந்து பூட்டப்பட்டிருக்கு. அவங்க அந்த கதவை உடைச்சி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனாங்க, யாருமே இல்லை. அந்த 38 பேரும் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் அவங்களோட பேக், தண்ணி பாட்டில், பாதி சாப்பிட்டு மீதமுள்ள சாப்பாடு எல்லாமே அங்கே அப்படியே இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இந்த உலகத்தில் ஏற்கனவே நடந்த ஜெனடி ட்ரெயின் ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவத்தோடு இது அப்படியே பொருந்தது. அந்த ஜெனடி ட்ரெயின் சம்பவம் என்னன்னா, 1911 இத்தாலியில் ஒரு ட்ரெயின் குகைக்குள்ளே போயிட்டு வெளியில் வரவே இல்லை, காணாமல் போச்சு. அதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு. சரி, நம்ம இப்போ கொஞ்சம் லாஜிக்காக பேசுவோம். ஏன்னா மர்மம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மை நம்ம கொஞ்சம் ஆராயணும் இல்லையா? முதல்ல இந்திய ரயில்வே ஆவணங்களில் 666 666 ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருந்ததா எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா ரயில்வே எண்கள் எப்பவுமே 4 அல்லது 5 இலக்கத்தில் தான் இருக்கும். ரெண்டாவது, அந்த காலத்தில் சிசிடிவி கேமரா கிடையாது. ஆனால் இப்போ வர யூடியூப் வீடியோக்கள் எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. அடுத்தது சயின்ஸ். டைம் டைலேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படி கேள்விப்படனா கூகுள் பண்ணி பாருங்கள். டைம் டைலேஷன் அது ஒரு ஃபார்முலா. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்முலா என்ன சொல்கிறதுனா, வேகம் அதிகமாகும் பொழுது காலம் மாறும்னு சொல்லுது. ஆனால் ஒரு ட்ரெயின் அப்படியே மறைகிற அளவுக்கு அங்கே என்ன எனர்ஜி இருந்திருக்கும்? ஒருவேளை அந்த காடு அந்த உயிர்களை பலி வாங்கிடுச்சா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. கடைசியாக நம்ம யோசிக்க வேண்டியது ஒன்று தான். அந்த 38 குடும்பங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க ஏன் போலீஸில் புகார் கொடுக்கல? இல்லை அந்த புகார்கள் எல்லாம் மறைக்கப்பட்டதா? இந்த மாதிரி நாட்டுப்புற கதைகள் என்ன எப்பவுமே ஒரு சின்ன உண்மைக்கு மேலே தான் இருக்கும். அந்த உண்மைக்கு மேலே தான் அந்த கதைகள் கட்டப்படும். ஒருவேளை அன்னைக்கு ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கலாம். அதை மறைக்க இந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கியிருக்கலாம். இல்லைன்னா நிஜமாகவே அந்த 38 பேரும் இன்னைக்கும் அந்த காட்டுக்குள்ள வேற ஏதோ ஒரு காலத்தில் நம்ம சொல்லுவோம் பேரலல் யூனிவர்ஸ், அங்கே வாழ்ந்துட்டு இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வெறும் கற்பனையா இல்லை நிஜமாகவே அந்த 666 நம்பர் ட்ரெயின் தப்பிக்கப்பட்டதா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த முறை நீங்கள் ட்ரெயினில் போகும்போது ஜன்னல் வெளியே யாராவது ஓடி வராங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு மர்ம கதையோட உங்களை நான் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். நன்றி.